சரி ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு 1.4 வணிகம் உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறை ஒன்றாகும் என பகுப்பாய்வு செய்வார். அதனுடைய கற்றல் பேறுகளை நாங்க இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நீங்கள் படிக்கிறதன் மூலமாக அவுட்புட்டாக அல்லது நீங்க இந்தந்த விடயங்களை தான் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா விளங்கி கொள்ள போறீங்க. அதன் அடிப்படையில நாங்க நேரடியா இதை அப்படியே பாடத்துக்குள்ள வருவோம். இங்க பார்த்தோம்னு சொன்னா பாடங்களை தெளிவுபடுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் அப்படின்றதுதான் பாடம். முதலாவது நாங்க பார்ப்போம். வணிக கருமங்களுக்கு, அதாவது வணிகங்களுடைய செயற்பாடுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த வணிகங்களுடைய செயற்பாடுகளுக்கு நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை, தகவல்கள், காலம், அறிவு போன்ற உள்ளீடுகள், அதாவது வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப வணிகம் ஒன்றை நாங்க செயற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய செயற்பாடுகளுக்காக நாங்க உள்ளீடுகளாக இன்புட்ஸாக நாங்க நிலமுழைப்பு, மூலதன, முயற்சியாண்மை, தகவல்கள், காலம், அறிவு என்பவைகளை நாங்க பயன்படுத்துறோம். தைக்கப்பட்ட ஆடைகளை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றை நாங்க உதாரணமாக எடுக்க போகிறோம். சரிதானே? தைக்கப்பட்ட ஆடைகள். இதுல நிலம் என்ன, உழைப்பு என்ன, மூலதனம் என்ன, முயற்சியாண்மை என்ன, தகவல்கள் என்ன, காலம், அறிவு என்பன என்னென்ன, அது என்ன உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதாரணத்தோட ஒன்றிணைஞ்சு போனோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா தெளிவாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அதன் அடிப்படையில பார்ப்போம். முதலாவது நீங்க நிலம் என்கின்ற உள்ளீடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லது வளத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா கட்டடம் அமைந்துள்ள காணி, உங்களுடைய அந்த தைக்கப்பட்ட ஆடைகளை உற்பத்தி செய்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய கட்டடம் அமைந்துள்ள காணி, அந்த நிலம். அதே மாதிரி அந்த கட்டடத்துக்கு கிடைக்கக்கூடிய காற்றோட்டம், இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய காற்றோட்டம், அதே மாதிரி இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி, இப்படியான விஷயங்கள் நிலம் என்ற உற்பத்தி காரணிக்குள்ள வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உழைப்பு எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் இது மனிதனுடைய உழைப்பாக காணப்படும். அதாவது ஆடை தைப்பவர்களுடைய உடல் உள ரீதியான உழைப்பு, அதே மாதிரி மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசருடைய உடல் உள ரீதியான உழைப்பு, முகாமையாளனுடைய உள ரீதியான உழைப்பு என்று சொன்னா அவரு உடலை பயன்படுத்துறதை தாண்டி அவருடைய மைண்டை தான் பயன்படுத்தி அவருடைய முகாமைகள் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். சோ அந்த முகாமையாளனுடைய உள ரீதியான உழைப்பு, அதே போன்று காவலாளியினுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உதாரணங்களூடாக உழைப்புன்னு சொன்னா என்னன்னு சொல்லி விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அடுத்தபடியும் நிலம் பார்த்துட்டோம், உழைப்பு பார்த்துட்டோம், அடுத்தது மூலதனம் பார்க்க வேணும். நீங்க அந்த தைக்கின்ற ஆடைகளுக்கு உற்பத்தி செய்யறதுக்கான அந்த நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய அந்த காணி என்னன்னு பார்த்தோம் நாங்க நிலம் உண்டு. அப்ப அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கட்டடம் மூலதனமாக காணப்படும். அங்க இருக்கக்கூடிய தையல் இயந்திரம், உபகரணங்கள், பாவிக்கின்ற விநியோக மோட்டார் வாகனங்கள், அதே மாதிரி நீங்க என்னென்ன அதாவது நீங்க தைப்பதற்கு பயன்படுத்துகின்ற துணி, நூல், அதே மாதிரி பொத்தான் அதாவது பட்டன், அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துகின்ற காசு எல்லாமே மூலதனத்துக்குள்ள வரும். அதே மாதிரி முயற்சியாண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா முயற்சியாண்மைக்குள்ள வளங்களுடைய கலவை தொடர்பாக தீர்மானம் எடுப்பவர், அதாவது லாபத்தை அனுபவிப்பவர் யாரு, அது அதனுடைய உரிமையாளராக இருப்பார். அப்ப அந்த லாபத்தை யார் அனுபவிக்கிறாரோ அதான் நிறுவனத்தினுடைய முயற்சியாளராக இருப்பார், நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருப்பார். சோ இடர்களை ஏற்றுக்கொள்ள தீர்மானம் எடுப்பவர், அவர் இடர்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார் அந்த முயற்சியாளர். முயற்சியாண்மையினுடைய பண்புகளாக நாங்க அதை பார்க்கலாம். நபர்கள் அல்லது நிறுவனம், அப்ப அது ஒரு நபராக இருக்கலாம் அல்லது நிறுவனமாக இருக்கலாம் இந்த முயற்சி. அடுத்தது பாருங்க, தகவல்கள். ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன உள்ளீடுகளாக தகவல்கள் தேவை? நுகர்வோரின் சுவை மாற்றத்துக்கு பொருத்தமான வடிவமைப்பு. அப்ப நுகர்வோருடைய சுவை அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய பொருத்தமான வடிவமைப்பான உள்ளீடுகள் காணப்படும். மூலப்பொருட்கள் தொடர்பான புதிய தகவல்கள், நாங்க ஒரு மூலப்பொருளை பயன்படுத்துறோம்னா அதனுடைய இற்றைப்படுத்தப்பட்ட புதிய தகவல்கள் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி பாத்தீங்களாக இருந்தால் புதிய தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்கள், நாங்க ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பம் ஒன்றை பயன்படுத்தினோம்னா எங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சந்தையில நாங்க போறோம்னு சொன்னா போட்டியாளர்கள் யார் இருக்காங்க, என்ன மாதிரி சந்தையில எங்களுடைய போட்டி வணிகங்கள் பொருட்களை எல்லாம் விற்பனை செய்யறாங்க, என்ன மாதிரியான ஒரு கள நிலவரம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் தெரிந்திருத்தல் வேண்டும். அடுத்தது காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஊழியர்களினுடைய சேவை ஈடுபடக்கூடிய காலம், எவ்வளவு நேரம் அவங்க ஒர்க் பண்றாங்கன்ற விஷயம்,
அதே மாதிரி இயந்திரங்கள் எவ்வளவு நேரம் இயங்குதுங்கன்ற விஷயம், அதே மாதிரி தீர்மானம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஏற்படுது அல்லது எவ்வளவு நேரம் செலவாகுது என்ற விஷயம் காலம் என்ற உள்ளீடுகளுக்குள்ள வரும். இதெல்லாமே உள்ளீடுகளாக அல்லது ஒரு ஒரு உற்பத்தி செயற்பாட்டுக்கு தேவையான வளங்களாக காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க, அறிவு புதிய வெளியீடு தொடர்பாக கிடைக்கப்பெறும் ஆக்க உரிமை பத்திரத்தை பெற்றுக் கொள்ளுதல். அப்ப நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறோம், நாங்க தான் புதுசாக அதை செய்ய போறோம் என்று சொன்னா, அதுக்காக நாங்க அவுட்புட்டாக ஒரு பொருளை கொண்டு வரோம் என்று சொன்னா, அதற்காக நாங்க ஒரு ஆக்க உரிமை என்று சொல்லக்கூடிய ஒரு காப்பி ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கணும். அப்ப அந்த காப்பி ரைட்ஸ் நீங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கிறீங்க, அப்ப அது ஒரு உள்ளீடு. ஆடை உற்பத்தி நிறுவன ஊழியர்களுடைய திறமை, அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், அப்ப அந்த ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா அறிவு என்ற விஷயத்துக்குள்ள வரும். முகாமியாட்ட காணப்படுற அறிவு, அவரோட ஸ்கில்ஸ், அதே மாதிரி வடிவமைப்பை உருவாக்கும் நுட்பவியலாளர்களுடைய அறிவு. அப்ப புதிய ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வர போறோம் அல்லது நாங்க பொருட்கள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம்னா, வடிவமைப்புல மாற்றத்தை கொண்டு வரும்போது பயன்படுத்துகின்ற அந்த நுட்பவியலாளர்களுடைய அறிவு. அதே மாதிரி சட்ட ஆலோசனைகள், நிறுவனத்துக்கு நிறைய சட்ட ஆலோசனைகள் தேவைப்படும். சோ அந்த விஷயங்கள் எல்லாம் அறிவு என்கின்ற வளங்கள் அல்லது உள்ளீடுகளுக்குள்ள வரும் என்று சொல்லிட்டு நாங்க பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சரிதான பிள்ளைகள்? அப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த விடயத்தை பார்ப்பேன். நிர்வாகம், உற்பத்தி, சந்தைப்படுத்தல், நிதி நடவடிக்கைகள், மனித வள கருமங்கள், ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் என்பன அடிப்படை வணிக கருமங்கள் என அழைக்கப்படும். எப்படி வணிகம் ஒரு உள்ளீட்டை பயன்படுத்துதோ அதை நாங்க வெளியீடாக மாற்ற வேண்டும். அப்ப அதுக்கிடையில நிறைய செயற்பாடுகள் நடக்கும். அதுதான் வணிகத்தினுடைய கருமங்களாக காணப்படும். அப்ப ஒரு உள்ளீட்டை வெளியீட்டாக மாற்றக்குள்ள என்னென்ன விடயங்கள் எல்லாம் அந்த நிறுவனம் செய்கின்றது என்ற அடிப்படையில தான் இந்த அடிப்படை வணிக கருமங்கள் இருக்க போதோ. சோ இந்த நிர்வாகம் என்ற ரீதியில என்ன, உற்பத்தி என்ற ரீதியில என்ன, சந்தைப்படுத்தல் என்ற ரீதியில என்ன, நிதி நடவடிக்கை என்ற அடிப்படையில் என்ன, மனித வள கருமம் என்ற அடிப்படையில் என்ன, ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் என்ற அடிப்படையில என்ன என்று சொல்லிட்டு நாங்க வணிகத்தினுடைய கருமங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்ப முதலாவது பாருங்க பிள்ளைகள், நிர்வாகம் என்ற அடிப்படையில அந்த நிர்வாகத்துல என்ன விஷயமா நான் உதாரணம் பாக்குறோம்டா, ஆடை தொழிலாளர்களுடைய கோவையை தயாரிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வாராரு, அவர் இன்டர்வியூல பாஸ் பண்ணி உங்களுடைய நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சம்பந்தமான தரவுகள் உங்களுடைய கம்பெனில இருக்கணும், சரிதானே? அப்ப அதை நாங்க தயாரிக்கிறது, தேவையான ஆலோசனைகளை வழங்குறது அவங்களுக்கு. அதே மாதிரி வருகை அட்டவணை, உங்களுக்கு தெரியும் அட்டெண்டன்ஸ், யார் இன்றைக்கு வாரா, யார் இன்றைக்கு லீவுன்னு சொல்லிட்டு இந்த நிர்வாகம் இவ்வாறு காணப்படும். அடுத்தது உற்பத்தி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, உற்பத்திக்கு என்னென்ன தேவைப்படும்? மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்றது, சப்ளையர்ஸ்ட இருந்து மூலப்பொருட்களை நாங்க பெற்றுக்கொள்றது. அதே மாதிரி உரிய முறையில நாங்க இருப்பு கட்டுப்பாட்டை செய்யறது, உரிய முறையில நாங்க குவான்டிட்டி செக் பண்றது அல்லது குவான்டிட்டி கண்ட்ரோல், இந்த தர கட்டுப்பாடுகளை மேற்கொள்ற இந்த விடயங்கள் எல்லாம் உற்பத்தி என்ற விடயங்களுக்குள்ள வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, சந்தைப்படுத்தல். சந்தைப்படுத்தல என்னென்ன வருது? தைக்கப்பட்ட ஆடைகளை நாங்க எப்படி கொண்டு போட்டு சப்ளை பண்றோம். அதாவது நிறுவனத்துல வச்சுட்டு இருந்து நாங்க என்ன செய்யலாது, ஒரு விடயத்தை ஒன்றும் செய்ய இயலாது. உற்பத்தி நிறுவனத்துல இருந்து அதை கொண்டு போய் நாங்க என்ன செய்யணும், வெளியே கொண்டு போட்டு விநியோகிக்கணும். அப்பதான் நாங்க என்ன செய்யலாம், விற்கலாம். அப்ப அதே நேரத்துல நாங்க எங்களோட பொருளை பிரபலியம் அடைய செய்யறதுக்கு விளம்பரம் செய்வோம். அதே மாதிரி அந்த ஃபேர் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நுகர்வோனுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய அளவுல அந்த விலை இருக்க வேணும். அப்படி அந்த ஃபேர் பிரைஸ் நாங்க தீர்மானிக்கிறது, இப்படியான விடயங்கள் எல்லாம் சந்தைப்படுத்தலுக்குள்ள வரும். அதே மாதிரி நிதி கர்மங்களுக்குள்ள நிதி எப்படி பெற்றுக்கொள்ற, அதை எப்படி ஈடுபடுத்துற, எப்படி நாங்க சம்பளம் கொடுக்க போறோம், மேலதிகமாக எப்படி மூலதனம் இட போறோம், அதே மாதிரி ஏற்கனவே ஆரம்ப மூலதனமாக என்னென்ன விஷயங்களை ஈடுபடுத்த போறோம், அப்படியான எல்லா விடயங்களும் இதுக்குள்ள வரும். அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தமான விஷயம். அப்ப பாருங்க, மனித வள கர்மம் எப்படி இருக்க போதுண்டா, ஊழியர்களை நாங்க இணைத்து கொள்றது. ஹியூமன் ரிசோர்ஸ்ல முதலாவது நாங்க என்ன செய்வோம், ஊழிய தேவைப்பாட்டை அறிந்து கொண்டு நாங்க என்ன செய்வோம், ஊழியர்கள் தேவைப்படும்டா இணைத்துக் கொள்வோம். அதே மாதிரி புதுசாக இணைத்தோம்டா அவங்களுக்கு பயிற்சி வழங்குவோம். அதே மாதிரி அவருடைய திறமைகள் அனுபவத்தின் அடிப்படையில பதவி உயர்வு வழங்குறது எல்லாம் இந்த மனித வள கர்மமாக இருக்கும். ரைட்? அப்ப இந்த விடயம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற அடிப்படையில பாருங்க, புதிய ஆக்கங்கள், புதிய
ஆய்வுகளை நடத்துறது. அப்ப என்னென்ன நாங்க புதிய விஷயங்களை நாங்க செய்ய போறோமோ அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்றது. அதே மாதிரி உற்பத்தியில ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது, மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு மேம்படுத்தலை செய்யறது. அதே மாதிரி இழிவுக்கிரைய முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நாங்க அதெல்லாம் பின்னாடி பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக விளங்கும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இப்படியான விஷயங்கள் ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் என்ற விடயத்துக்குள்ள வரும். அதே மாதிரி தகவல் முகாமைத்துவ கருமங்கள் என்று சொல்லும் போது இந்த தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க எப்படி பராமரிக்கிறோம் என்ற விடயம். முதலாவது தகவல் முறைமைன்றது ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்க வேணும். அதே மாதிரி புதிய தகவல்களாக இருத்தல், அதாவது இற்றைப்படுத்தப்பட்ட தகவல்கள், இப்ப அப்டுடேட்டான தகவல்கள் எங்களுக்கு தேவை. சோ இப்படியான விடயங்களை கொண்டு நாங்க எங்களுடைய வணிக கருமங்களை மேற்கொள்வோம். சரிதான பிள்ளைகள்? அப்ப இதுதான் இந்த விடயங்கள். இதுதான் வணிகங்களுடைய கருமங்களாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நாங்க பார்க்க வேண்டியது வணிக கருமங்களுடன் தொடர்புடைய எழுத்தாவணங்களை பேணுறது, தொடர் பாடல், அதாவது தொடர்பாடல், கருமங்களை பேணுதல் என்பன வணிகம் ஒன்றின் நிர்வாக கருமம் ஒன்றாக உள்ளடக்கப்படும். அப்ப நிறுவனத்தினுடைய எழுத்தாவணங்கள், அதே மாதிரி தொடர்பான தொடர்பாடல் விஷயங்களை போன்றதெல்லாம் நிர்வாக கருமத்துக்குள்ள வரும் என்று சொல்றாங்க. அதே நேரம் பாருங்க, வளங்களை பொருள் அல்லது சேவையாக மாற்றும் செயற்பாட்டை நாங்க உற்பத்தி செயற்பாடு என்று சொல்கிறோம். இது அடுத்த பாயிண்ட். அப்ப நாங்க தெரிஞ்சிருக்கணும், ஒரு வளத்தை நாங்க பொருளாக அல்லது சேவையாக மாற்றம்னு சொன்னா அதைத்தான் நாங்க உற்பத்தி என்று சொல்றோம். சோ வாடிக்கையாளர்களுடைய தேவை விருப்பங்களை இனங்கண்டு அவற்றை நிறைவு செய்வதற்காக கரும மாற்றுதல் சந்தைப்படுத்தல் சொல்றோம். எப்படி நாங்க ஒரு உற்பத்தின்னு ஒரு விடயத்தை சொல்றோமோ அந்த உற்பத்தி என்ற விடயம் நாங்க வளங்களை பயன்படுத்தி என்ன செய்யறோம், அத பொருட்களாக அல்லது சேவைகளாக மாற்றமோ அதே மாதிரி மனிதனுடைய தேவையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்வதற்காக அல்லது அதனை இனங்கண்டு அதனை நிறைவு செய்யறதுக்காக கர்ம மாற்றுது எப்படி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதை சந்தைப்படுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. நிதியிடல் அவற்றை ஈடுபடுத்தல் என்பவற்றுடன் தொடர்புடைய கர்மங்கள் நிதி எனப்படும். அதாவது நிதி எப்படி பெற்றுக்கொள்றோம், அதை எப்படி ஈடுபடுத்துறோம் என்ற விஷயங்கள். அதே மாதிரி ஈர்ப்பு, தெரிவு செய்தல், இணைத்தல், பயிற்சி அளித்தல், நலன்புரிகள் என்பவற்றுடன் தொடர்புடைய கர்மங்கள் மனித வள கர்மம்னு சொல்றோம். அதாவது ஒருத்தர் ஆட்சேர்ப்பு செய்யறது, ரைட், அதே மாதிரி அவரை ஒன்றிணைச்சு அவருக்கு பயிற்சி அளிக்கிறது, அதே மாதிரி அவருடைய நலன்புரி, அவருக்கான பெனிஃபிஷியன்ஸ் நிறைய இருக்கும், அவருக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒரு நிறுவனத்துக்குள்ள வந்தா அவருடைய காப்புறுதியா இருக்கட்டும், அவருடைய தொழில் உரிமையை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி அவருடைய ஹெல்த் விஷயமான விடயங்களாக இருக்கட்டும், இப்படியான சில பல அவருக்கான நலன்புரிகள் காணப்படும், பெனிஃபிட்ஸ். சோ அந்த விடயங்கள் இது மனித வள கர்மத்துக்குள்ள வருமாம். அதே மாதிரி ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் என்பதில் வெளியீட்டின் தரத்தினை மேம்படுத்துறது. அவுட்புட் ஒண்ணு வருதுன்னா அதனுடைய தரத்தை இன்னும் நாங்க அதிகரிக்கிறது, புதிய வெளியீடுகளை கண்டுபிடிக்கிறது, அப்படியான விஷயங்கள் தான் இந்த ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், உள்ளிட நாங்க வெளியீடாக மாற்றும் போது இடையில ஒரு ப்ராசஸ் ஒன்று செய்வோம், அதான் வணிக கருமமாக இருக்கு. அப்ப நாங்க உள்ளீடுகளாக இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நிலமுழைப்பு மூலதன முயற்சியாண்மை, தகவல் காலம், அறிவு என்கின்ற விஷயங்கள் காணப்படும். அதே போன்று பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வணிகத்தினுடைய கருமங்களாக நிர்வாகம், உற்பத்தி, அதே மாதிரி சந்தைப்படுத்தல், நிதி, மனிதவள கருமம், ஆராய்ச்சியும் அபிவிருத்தியோட சேர்த்து தகவல் முகாமைத்துவமும் இருக்கும். சோ இவ்வாறான விடயங்களை உள்ளீடுகளாக கொண்டு நாங்க வணிக நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது வருகின்ற வெளியீடுகள் தான் பொருட்கள், சேவைகளாக காணப்படுகிறது. இதை நாங்க உதாரணத்தோட பார்த்தோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அப்ப நாங்க உதாரணத்துக்கு வருவோம். ஒரு வெதுப்ப உற்பத்தி நிலையத்தை எடுத்தோம்னு சொன்னா, அதாவது பேக்கரி ஒன்று எடுத்தோம்னா அதனுடைய உற்பத்தி எப்படி இருக்கும், அதனுடைய உள்ளீடு எப்படி இருக்கும், அதனுடைய செயன்முறைகளான விடயம் என்ன இருக்கும், வெளியீடுகளாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ளீடுல நாங்க நிலம்ங்கிறது முதலாவது பார்த்திருக்கிறோம். அந்த நிலத்துல நாங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், இதுக்கு உதாரணமாக வெதுப்பம் அமைந்துள்ள காணியை சொல்லலாம் அல்லது அந்த இடத்தை சொல்லலாம். அதே மாதிரி வெதுப்பது கிடைக்கக்கூடிய காற்றோட்டத்தை சொல்லலாம். இப்படியான விடயங்களை சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, உழைப்புல என்ன வரும், பான் உற்பத்தி செய்பவருடைய உழைப்பு, அந்த பேக்கர்ல வேலை செய்வருடைய உழைப்பு, அதே மாதிரி காவலாளி இருப்பார் அவருடைய உழைப்பு, சரிதானே, அந்த விடயம். அதே மாதிரி மூலதனம், கட்டடமாக இருக்கலாம், வெதுப்பமாக இருக்கலாம், தட்டுகளாக இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வெதுப்பகத்துல பயன்படுத்தப்படுகின்ற இயந்திர சாதனங்களா இருக்கலாம். வெதுப்ப உற்பத்தி பொருட்களை நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்தை கொண்டு செல்றது பயன்படுத்துகின்ற விநியோக வாகனங்களாக இருக்கலாம். இதெல்லாம் மூலதனத்துக்குள்ள வரும்.
முயற்சியாண்மை என்று சொல்றது உரிமையாளர் பொதுவாக காணப்படுவார். ஆகவே வெதுப்பக உரிமையாளர் அல்லது காரணிகளை ஒன்று சேர்ப்பவருடைய திறனாக காணப்படும். இதுதான் முயற்சியாண்மை. தகவலுக்குள்ள பாத்தீங்கன்னா புதிய நுட்ப முறைகளை பயன்படுத்துறது, இற்றைப்படுத்தப்பட்ட தகவல்களை பயன்படுத்துறது, சந்தை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்றது, இந்த மாதிரி விடயங்களை நாங்க என்ன செய்யலாம், சொல்ல முடியும். அதே மாதிரி பாருங்க, அந்த சந்தை தகவல்கள் நான் சொன்ன மாதிரி எஸ், அதான் செகண்ட் விடயமாக காணப்படுகிறது. அடுத்தது பாப்போம் பிள்ளைகள், இங்க பாருங்க, காலம். காலத்துக்குள்ள அல்லது நேரத்துக்குள்ள என்ன விடயம் வருது, ஊழியர் வேலை செய்கின்ற நேரம், அதே மாதிரி தீர்மானம் எடுப்பதற்காக செலவழிக்கப்படுகின்ற நேரம், அதே மாதிரி வேற என்னத்தை சொல்லலாம், மேலதிகமாக வேலை செய்கிற ஓவர் டைம் சம்பந்தமாக நாங்க சொல்ல முடியும். சரிதானே? இப்ப இப்படியான விடயங்களை எல்லாம் நாங்க என்ன செய்யலாம், இதுல நாங்க இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, அறிவுக்குள்ள ஊழியர்களுடைய திறன், புதிய உற்பத்தி தொடர்பான திறன், அதே மாதிரி அங்க ஒரு முகாமியாளர் இருப்பாருண்டா அவருடைய அறிவு, அந்த விடயங்களை எல்லாம் நாங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். இது உள்ளீடுகளாக காணப்படுகிறது. அதே மாதிரி அதனுடைய உற்பத்தி செயன்முறைக்குள்ள உற்பத்தியாக என்ன நடக்குது என்று சொன்னா பாருங்க பிள்ளைகள், முதலாவது என்ன சொல்லப்படுகிறது, பொருட்களை பெறுறது, அதே மாதிரி பொருட்களை கலத்தல், அதே மாதிரி பான் தயாரித்தல். அப்ப என்ன செய்யறாங்க என்ற உற்பத்தி செயன்முறைதான் இந்த விடயம். சந்தைப்படுத்தல்ல விலையிடுறது, விளம்பரம் செய்யறது, விநியோகிக்கிறது, அப்படியான விடயங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி நிர்வாகத்துக்குள்ள ஊழியர்களுடைய கோவையை பேண்றது, அதே மாதிரி அவனுடைய வரவு அட்டவணையை பேண்றது, அந்த விடயங்கள் வரும். நிதி கர்மத்துக்கு எப்படி நாங்க நிதியை பெற்றுக்கொள்றோம், அதே மாதிரி அதை எப்படி நாங்க சொத்துக்கள்ல முதலீடு செய்கிறோம், அதே மாதிரி எப்படி சொத்துக்களை கொள்வனவு செய்கிறோம், எப்படி அந்த நிதியை என்னென்ன தேவைகளுக்காக செலவு செய்கிறோம் என்ற விடயங்கள் உள்ளடக்கியதாக இந்த நிதி கர்மங்கள் அமையும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, மனித வளத்தை ஊழியர்களை நாங்க என்ன செய்யறது, தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்துல இணைத்துக் கொள்றது, அவர்களுக்கு பயிற்சி வழங்குறது, அதே மாதிரி அவங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதவி உயர்வு வழங்குறது. ஆராய்ச்சியும் அபிவிருத்தியில ஆய்வுகளை மேற்கொள்றது. எப்படி ஆய்வுகள், நாங்க என்ன மாதிரி உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை நாங்க புதுசாக கொண்டு வர முடியும் என்ற விடயத்தின் அடிப்படையில் ஆய்வுகளை நடத்துவோம். உற்பத்தியினுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஆய்வுகளை நடத்துறது. அப்ப எங்களுடைய ப்ராடக்ட், எங்களுடைய பானாக இருக்கலாம் அல்லது பனிஸாக இருக்கலாம், அதை இன்னும் என்ன ஒரு வகையில நாங்க மெருகூட்டலாம் என்ற அடிப்படையில நாங்க ஆய்வுகளை மேற்கொள்வோம். சரிதானே? இப்ப வெளியீடுகளாக பேக்கரி உற்பத்தி பொருட்களான பான், பனீஸ், கேக் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியீடுகளாக எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுதான் பிள்ளைகள் நாங்க 1.4ல பார்த்திருக்கின்ற விடயம். அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய உள்ளீடுகள் என்ன, அதே மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய வணிக கருமம் என்ன, நடுவுல நடக்கிற ப்ராசஸ் என்ன, அப்ப அவுட்புட்டாக கிடைக்கிறது என்னென்ன விடயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன உதாரணங்களோடு பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த 1.4 உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியது 1.5.